மறுபடியும் தொடர்கிறது. எப்போ அந்த புதையல் விஷயத்தை ஆரம்பிச்சோமோ அப்பத்துல இருந்து என்னென்னமோ நடக்குது. பயமா இருக்குடா. போற போக்க பார்த்தா எனக்கே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. பாண்டிக்கு அப்படி என்னதான் ஆச்சு தெரியலடா. திடீர்னு நடுராத்திரில என்னை எழுப்பி அங்க என்னமோ இருக்குன்னு லூசுத்தனமா உளர ஆரம்பிச்சிட்டான். அங்க என்ன இருக்குன்னு சொல்லவே இல்லடா. நானும் எவ்வளவு தடவை கேட்டு பார்த்துட்டேன். கடைசி வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை. அந்த கிழவன் தான் எல்லாரையும் வசியப்படுத்துறா மதி. அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போதும் அந்த கிழவன் தான் பாண்டியை முறைச்சு பார்த்துட்டு இருந்தான். நீ சொல்றது உண்மைதான்டா. அந்த கிழமை பார்வையில ஏதோ ஒரு வசியம் இருக்கு. அதனாலதான் அன்னைக்கு ராஜேந்திரன் தனியா போயிருக்கான், பாண்டியனும் தனியா போயிருக்கான். அடுத்து நம்ம 2 பேர்ல அவன் யாரை குறி வைக்கிறான்னு தெரியல. அதுக்குள்ள நாம அவனை முந்திக்கணும்டா. பேசாம புதையல் எடுக்கிற எண்ணத்தையே விட்டுருவோமா? ஏன் உனக்கு பயமா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அங்க புதையல் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியலையே. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்குன்னு பாக்குறேன். நேத்து வரைக்கும் நானும் அந்த எண்ணத்துல தான்டா இருந்தேன். ஆனா இப்ப நான் அதை நம்புறேன். அங்க புதையல் இருக்கிறது நிஜம், அது உண்மை. எப்படி சொல்ற? இது என்னன்னு தெரியுதா? செப்பு காசு மாதிரி இருக்கு. பார்க்க தாண்டா இது செப்பு காசு மாதிரி தெரியுது. ஆனா இது சொக்க தங்கம். தங்கமா? ஆமா. உனக்கு எப்படி கிடைச்சது? எங்க அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் அவருக்கும் புதையல் ஆசை இருந்திருக்குடா. அதுல கிடைச்சதுதான் இது. எங்க அம்மா இதை சாதாரண செப்பு காசுன்னு நினைச்சு அலட்சியமா இருந்துட்டாங்க. நேத்து தான் என் கை கிடைச்சது. இதை எடுத்துட்டு போய் பத்தர்கிட்ட கேட்டேன். அவன் தான் இது சொக்க தங்கன்னு சொன்னான். இந்த காசு உங்க அப்பாவுக்கு எங்க கிடைச்சது? அந்த கிழமை இருக்கிற அதே பாழடைஞ்ச கோவில தான். அப்படின்னா அங்க இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குன்றியா? அங்க தங்க காசு மட்டும் இல்லடா, ஏராளமான நகைகளோட தங்க புதையல இருக்கு. அதான் நிஜம். அதனாலதான் அந்த கிழமை நம்மளை எடுக்க விடாம சித்து விளையாட்டு காட்டிட்டு இருக்கான். அவனை மீறி நம்மளால அந்த புதையல் எடுக்க முடியுமா? முடியணும்டா. இது அப்பாவோட டைரி. புதையல பத்தின குறிப்பு இதுல இருக்கான்னு பார்க்கலாம். ஈசானி மூலை கிழக்கு முகம் கொண்ட பூதகண முத்திரையும், ஆஞ்சநேயர் நேர்முகம் கொண்ட பூதகண முத்திரையும், சிவலிங்கம் காத்திருக்கும் நந்திதேவன் முத்திரையும் பொருந்தும் இடத்து புரியும் தங்க புரட்டு பக்கம் எண் 86. சாம்ராஜ்ய மன்னன் தன் அழியாத செல்வங்களை ஆழக்குழிக்குள் ஒளித்து மாண்டான். சத்தியம் சொல்லிய காவல்படி ராமதூதன் வலம் வர சத்தியத்தின் சூழ்ச்சி தெரிந்தால் ராமதூதனை வெல்லலாம். இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் இப்படி கூட ஒரு சம்பவம் நடக்குமா என்று பலர் நினைக்கலாம். அமானுஷ்யம் என்பது விஞ்ஞானத்தின் முடிவுகளையும் தகர்க்க கூடாது என்பார்கள். ராஜேந்திரனின் மரணம், செப்பு நாணயம் உருவமானது, மர்மமான பெரியவர், இவற்றுக்கான விடைதான் என்ன?